இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், நான் தான் கடவுள், என்னை வணங்குங்கள் என்று ஒரு வசனத்தை காட்டினால் கூட நான் இன்றே கிறிஸ்தவனாக மாறிவிடுகிறேன். Jesus is God. I would like you to show me one verse, only one statement anywhere in your Bible, any version of the Bible where Jesus says I am God, or where he says worship me. Challenge accepted. பைபிளில் இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? இந்த கேள்வி காலம் காலமாக குறிப்பிட்ட கூட்டத்தினர் கேட்டு வருகிற கேள்விதான். நாம் வசன ஆதாரங்களோடு பதில் சொன்னாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதே கேள்வியையே கேட்கத்தான் செய்கிறார்கள். இப்படி குழந்தைத்தனமான கேள்விகளை கேட்பது அவர்களுக்கு ஒன்றும் புதிது அல்ல. தூங்குகிறவர்களை எழுப்பலாம், ஆனால் தூங்குவது போல நடிப்பவர்களை நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் இறைவன் என்று சொன்னால் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்வதாகச் சொல்லும் இவர்களுக்கு குரானில் ஒருவர் தன்னை கடவுள் என்று சொல்கிறார். அப்படியென்றால் அவரை கடவுள் என்று இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நீங்களே அந்த குரான் வசனத்தை பாருங்கள். சூரா 79 24 வசனம். நான் தான் உங்களுடைய மாபெரும் இறைவன். I am your most exalted Lord. ஃபேரோ என்பவன் மூசா நபியிடம் இவ்வாறாக சொன்னான் என்று குரான் கூறுகிறது. இயேசு தன்னை இறைவன் என்று சொன்னால் அவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவர்கள் இப்போது ஃபேரோவை இறைவனாக ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா என்ன? குழந்தைத்தனமான கேள்வி கேட்பதை விட ஆக்கப்பூர்வமான பதிலை ஆராய்வதே சரியான அணுகுமுறையாகும். சரி, அவர்களுடைய கேள்விக்குள் வருவோம். பைபிளில் இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று சொன்னால் மட்டும் போதுமா? அதையும் தாண்டி மற்றவர்களும் அவரை தேவன் என்று சொல்லுகிறார்களே, அது தெரியுமா உங்களுக்கு? அவருடைய சீஷர்கள் இயேசுவை தேவன் என்று சொன்ன வசனங்கள் இருக்கின்றன. ஜனங்களே இயேசுவை தேவன் என்று புரிந்து கொண்ட வசனங்கள் இருக்கின்றன. அதைவிட ஆச்சரியமாக பிதாவாகிய தேவனே இயேசுவை தேவன் என்று அழைக்கும் வசனமும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் வசன ஆதாரங்களோடு இன்று பார்ப்போம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள், அப்போதுதான் தெளிவாக புரியும். வெல்கம் டு தி ஷோ கிறிஸ்டியன்ஸ். ஒன்று, சீஷர்கள் இயேசுவை தேவன் என்று சொன்னார்கள். யோவான் 20:28. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். இங்கே கவனியுங்கள், தோமா இயேசுவை வெறும் தீர்க்கதரிசி என்று சொல்லவில்லை, என் தேவனே என்று நேரடியாக அழைக்கிறார். தீத்து 2:13. மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே மகாதேவன் என்றும் நமது இரட்சகர் என்றும் ஒரே நபருக்கே, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கே பயன்படுத்தப்படுகிறது. மேலும் கர்த்தர், ஆண்டவர் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சொல் கிரேக்கத்தில் குரியோஸ் என்று குறிக்கிறது. இந்த சொல்லுக்கான எபிரேய சமமான சொல் என்னவென்றால் அடோனாய். இது யாவே தேவனை குறிக்க பயன்படுத்தப்படும் தெய்வீக அதிகாரத்தின் சொல். 2. ஜனங்கள் இயேசுவை தேவன் என்று புரிந்து கொண்டார்கள். யோவான் 5:18. அவர் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இங்கே இயேசு நான் தேவன் என்று வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் ஜனங்கள் என்ன புரிந்து கொண்டார்கள்? இவன் தன்னை தேவனுக்கு சமமாக்கிக் கொள்கிறான் என்று புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் அவரை கொலை செய்ய முயன்றார்கள். அவர்களின் புரிதல் தவறாக இருந்தால் இயேசு அதை திருத்தி இருக்க வேண்டியதுதானே? ஆனால் அவர் திருத்தவில்லை. இந்த வசனத்தை கவனித்தீர்களா? இயேசு தன்னை தேவன் என்று சொல்லாமல் தேவன் தம்முடைய சொந்த பிதா என்று மட்டுமே சொன்னார். ஆனால் இயேசு தன்னை தேவனுக்கு சமமாக்கினார் என்று ஜனங்கள் இயேசு மீது குற்றச்சாட்டு வைத்தார்கள். முரணாக தெரிகிறதா? இது நமக்குதான் முரணாக தோன்றும். ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த யூதர்களுக்கு இது முரண் அல்ல, தெளிவான அறிக்கை. யாருக்கு எப்படி பேசினால் புரியுமோ அப்படிதான் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். அதாவது தான் தேவன் என்பதை யூதர்களுக்கு புரியும் விதமாக சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமானவர் என்பதை வேதத்தில் பல இடங்களில் வெளிப்படையாகவும் நம்மால் பார்க்க முடியும். 3. பிதாவாகிய தேவனே இயேசுவை தேவன் என்று அழைக்கிறார். எபிரேயர் 1:8. குமாரனை நோக்கி தேவனே
உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. இந்த வசனம் சங்கீதம் 45 இலிருந்து எடுத்துச் சொல்லப்படுகிறது. இங்கே பேசுகிறவர் யார்? பிதாவாகிய தேவன். யாரை தேவனே என்று அழைக்கிறார்? குமாரனாகிய இயேசுவை. இதைவிட பெரிய ஆதாரம் வேறென்ன வேண்டும்? 4. இயேசு தாமே தன்னை தேவன் என்று சொல்கிறார். நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், என் குமாரராயிருப்பீர்கள், என் குமாரத்திகளாயிருப்பீர்கள் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் மீண்டும் மீண்டும் வருகிறது. இந்த வசனம் வரும் இடங்கள் எரேமியா 11:3, 24:7, 30, 22, 31, 33, 32, 38, எசேக்கியேல் 11:20, 14:11, 36, 28, 37, 23, 37, 27 மற்றும் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 8:10. இந்த வார்த்தைகளை சொன்னவர் மனிதன் அல்ல, பிதாவாகிய தேவனே. இப்போது நன்றாக கவனியுங்கள். வெளிப்படுத்தல் 21:7 ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். இந்த வார்த்தையை சொல்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதாவது பழைய ஏற்பாட்டில் பிதா சொன்ன அதே தெய்வீக வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் இயேசு தாமே சொல்கிறார். இதன் அர்த்தம் என்ன? இயேசு தன்னை தேவன் என்று அறிவிக்கிறார். வெளிப்படுத்தல் 1:8 இயேசு, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே இயேசு வெளிப்படுத்தல் 21:6 நான் அல்பா ஒமேகா என்று சொல்கிறார். அடுத்த வசனத்தில் நான் அவன் தேவனாயிருப்பேன் என்று தெளிவாக சொல்கிறார். இயேசு அல்பாவும் ஒமேகாவும் சர்வ வல்லமையுள்ள தேவனுமாக இருக்கிறார். இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் நான் தேவன் என்று விவாதம் செய்வதற்காக அல்ல, மனிதனின் பாவங்களை சுமந்து சிலுவையில் பலியாக மரிப்பதற்காக. அந்த நோக்கத்தை அவர் முழுமையாக நிறைவேற்றினார். இதை புரிந்து கொள்ளாமல் இயேசு தன்னை தேவன் என்று சொல்லவில்லை என்று இன்னும் புலம்பிக் கொண்டிருப்பது அவர்களின் அறியாமையைத்தான் வெளிப்படுத்துகிறது. அடுத்த வீடியோவில் 2 முக்கிய விஷயங்களை பார்க்கப் போகிறோம். 1. குர்ஆன் வசனங்களின் மூலமாகவே இயேசு இறைவன் என்பதை நிரூபிப்பது. 2. இவர்கள் கேட்கும் ஸ்டைலில் குர்ஆனிலிருந்து சில கேள்விகளை முன்வைப்பது. இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் பைபிளில் உள்ள இயேசுவும் குர்ஆன் சொல்லும் இயேசுவும் ஒரே நபர் என்று தவறான சிந்தைக்குள் இருக்கிறார்கள். அதை பற்றி ஏற்கனவே வீடியோ வெளியிட்டுள்ளேன். அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன். முடிந்தால் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று நினைத்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.